கலைஞரின் இறுதி காலத்தில் ஸ்டாலின் அவரை கைதி போலத்தான் வைத்திருந்தார். யார் சொன்னது? திமுகவில் இருக்கின்ற எம்பி சொல்றாரு. ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியை கடைசி காலகட்டத்தில் வீட்டு சிறையில வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராசா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துல பேசுறாங்க. அதுக்கு ராசா சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தையே விட்டுட்டு அதை அப்படியே வேணும்னே மறந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து எங்க அப்பாவை வந்து நான் வீட்டு சிறையில வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு எதிர்கட்சி தலைவரா அவருக்கு வந்து என்ன விமர்சனம் பண்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா எங்க அப்பாவை குறித்து அவர் எப்படி பேசலாம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள தலைவர் கலைஞர் பெயரை சொல்லக்கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. கலைஞர் பேரை சொல்ல கூட எந்தவித யோக்கியதையும் கிடையாது. அப்படி நீங்க கண்டிக்கணும், விமர்சிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ராசாவை தானே கண்டிக்கணும். ராசா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. ஆனா சொந்த கட்சியில இருக்கக்கூடிய ராசாவை விமர்சிக்க முடியல. ஏன்னா விமர்சிச்சா இங்க திமுக கனிமொழி டீம்னு தனியா போயிடும்.